ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு செல்லிங். ஸோ நாளைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் கேப் டவுன் தான் ஆக போகுது. ஏன்னா டவுசன் அண்ட் நாஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூவாக செல் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதோட செல்லிங் ப்ரெஷர்னால நிஃப்டியும் தாக்கு பிடிக்க முடியாமல் செல் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போவும் டவுசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் கிட்ட கேப் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பட் வந்து இப்போது ஒரு ரெக்கவரி ரேலி கொடுத்தது ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் ரெக்கவரியாக இருந்தது. பட் எண்டில் அந்த கேண்டலோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செல் ஆகி தான் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் மேபி இன்னைக்கு வந்து ரெக்கவரி ஆகவும் வாய்ப்பு இருக்குது. மேபி 12 மணிக்கு மேலே. ஸோ இன்கேஸ் அவன் வந்து ஏன்னா சப்போர்ட் லெவலை நோக்கி வந்துட்டான். மேபி இன்னைக்கு வந்து அது நைட் ரெக்கவரி ஆகி முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இல்லை கேப் டவுன் தான் கண்டிப்பாக நடக்கும். கேப் அப் சான்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் ஃபார் நிஃப்டி வந்து 22,300 தான். ஸோ அது வரைக்குமே அப்போ ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,120 வரைக்கும் ஃபால் ஆகும். அதுதான் வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டண்ட்டாக இப்போதைக்கு 22,520 ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,766. ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி மெயினாக ஃபால் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஸும் எஃப்எம்சிஜிஸும் தான் மெயினு. ஏன்னா ஐடி 2% அவுட்டு. ஓகேங்களா? எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 1.4%. அதான் அவன் வந்து 700 பாயிண்ட் டவுனு. ஐடி வந்து 735 பாயிண்ட்டு. ஸோ மெட்டல் செக்டாருமே 3% கிட்ட வந்து இன்னைக்கு இறங்கி தான் முடிச்சிருந்தது. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பேங்கிங் வந்து பெரிய லெவலில் இறங்கலை. ஸோ இந்த செக்டார்ஸ் எல்லாம் பயங்கரமாக செல் ஆனாலும் பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக செல் ஆகாதனால நிஃப்டி வந்து ஓரளவுக்கு அந்த செல்லிங்கை வந்து தாக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 48,652க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது நாளைக்கான சப்போர்ட் லெவல் வந்து 48,064. அது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சேனல் பேட்டர்னோட சப்போர்ட் லைனும் அதில் தான் வருது. ஸோ 2 சப்போர்ட் இருக்கனால ஸோ அதை நாளைக்கு பிரேக் பண்ணாது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். அந்த இடத்துலேயே ஓப்பன் ஆகி திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி கீழே சப்போர்ட் 48,000, 48,064. ரெசிஸ்டன்ட் 48,652. ஓகேங்களா? ஐடி. ஸோ ஐடி தான் இப்போ பெரிய கொஸ்டின் மார்க். அகைன் வந்து ஒரு ஹியூஜ் ஃபால் இன்னைக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் அவுட் எடுத்து அந்த சைட்வேஸ்லாம் பிரேக் அவுட் எடுத்து மேலே பிரேக் அவுட் எடுத்து மொமெண்டம் கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன். பட் திரும்ப லோ ஆகி திரும்ப வந்து சப்போர்ட்டில் தான் வந்து க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ எனக்கு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவல் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31,480 தான். ஸோ அது வரைக்குமே இப்போ ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க ஐடியில். ஓகேங்களா? ஸோ நம்ம ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பார்த்துடலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி தான் கேப் டவுன் ஓப்பன் ஆகி செல் ஆயிடுச்சு. ஸோ அதோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,786 தான். ஓகேங்களா? ரிலையன்ஸ். ஸோ அது வரைக்குமே ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே இன்றைக்கி வந்து பெருசாக செல் ஆகலை. அந்த 1,524 வந்து ரெசிஸ்டண்ட்டாக எடுத்து தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ நாளைக்கும் கேப் டவுன் தான். ஸோ இன்கேஸ் அந்த 1,524க்கு மேலே போச்சு அப்படின்னா 1,561 வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழே வரும்போது சப்போர்ட் லெவலாக 1,465 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். கண்டினியூ செல்லிங் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முடிவு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வருது. ஸோ அது வரைக்கும் இந்த பேனிக் சிச்சுவேஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இன்னும் 2 ட்ரேடிங் டே இருக்குது அந்த பேனிக் சிச்சுவேஷன் வரைக்கும். ஸோ ஃப்ரைடே அண்ட் மண்டே. ஸோ 2 நாளுமே ஓரளவுக்கு செல் ஆகி சப்போர்ட் லெவலை எடுத்து திரும்ப எலெக்ஷன் அன்னைக்கு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching.